வணக்கம். சென்ற 2 வாரங்களாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். பிள்ளைகள் வளர்ப்பு ஏன் இன்றைக்கு இவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற சமூக உளவியல் காரணங்களையும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம். காரணங்கள் ஓரளவுக்கு பேசிக்கிட்டோம். ஏன் இன்றைக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை நம்ம முழுசாக அலசி ஆராய்ஞ்சோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றிலிருந்து பார்க்கலாம். முதல் விஷயம் பெற்றோர்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பிள்ளைகள் மீது திணிக்க பார்க்கிறார்கள். இதுதான் உண்மை. இது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வாரியாக எல்லார்கிட்டேயுமே இருக்குது. நம்ம செஞ்சதையோ இல்லை நம்ம செய்யாததையோ செய்ய வேண்டியதையோ நம்ம பிள்ளைகள் செய்யணும். இது இந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பெற்றோர்கள்கிட்டையும் இருக்குது. மறைமுகமாக இருக்கும், நேரடியாக இருக்கும், ஆதிக்கமாக இருக்கும், கொஞ்சம் அடங்கி இருக்கும். ஆனால் அடிப்படையில் என்னென்னா, அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் கேட்கலாம், இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே, ஒரு அம்மா அப்பாவுக்கு இது கூட இருக்கக்கூடாதா? இவ்வளோ தூரம் பெற்று வளர்த்து இவ்வளோ ஆளாக்கினதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு வாழ்க்கை என்பது முழுமையாக நம்ம மட்டுமே இது முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச விஷயங்களில் நம்ம நல்லதுன்னு நினச்ச விஷயங்களை நம்ம செஞ்சோம், வெற்றி அடைஞ்சிருக்கோம், வெற்றி அடையாமல் போயிருக்கோம். ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறாகவும் இருக்கலாம். இப்போது வேலையை எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் வேலைன்னா எந்த வேலை? அரசாங்க வேலை ஒன்று தான் பெரிய வேலைன்னு இருந்தது. தனியார் நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வளரலை. எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோ, ஒவ்வொரு இடத்துலையும் நினச்சிங்கன்னா நம்ம அந்த காலத்தில் எந்த மாதிரி சின்ன வயசில் நீங்கள் இருந்த இதில் அதாவது சூழ்நிலையில் இருந்த விஷயங்களும் இன்றைக்கு எல்லாமே மாறிப்போச்சு. மாறிப்போனதுக்கப்புறமாகவும் நம்ம சின்ன வயசுலேயும் வளர்ந்த சூழ்நிலையிலையும் என்ன நினச்சோமோ அதை அவங்க மேலே திணிக்கிறது நியாயம் கிடையாது. தனிநபர் விருப்பங்கிறது இன்றைக்கி எல்லா இடங்களையும் தனிநபர் சுதந்திரங்கிறது மிக மிக அதிகமாக போயிடுச்சு. அதிகமாக கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப வாங்கிறதுங்கிறது நடக்க இயலாத காரணம். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு ஒன்றுமே கிடையாது, தனி அறை கிடையாது, உன்னோடது எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு சிக்கல் வர்ற வரைக்கும் அந்த சுதந்திரத்தை அனுமதிக்கிறீங்க. உங்களுக்கு சிக்கல் வர்ற இடத்த மட்டும் பிடிச்சி நீ எல்லா இடத்துலையும் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் வேலை நான் சொல்கிறது தான் பண்ணணும், கல்யாணம் நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படிங்கிறப்போ என்ன வருதுன்னு கேட்டால் ஒவ்வாமை வருது அங்கே. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்து திரும்ப நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நம்முடைய குழந்தைகள் அல்ல அப்படிம்பார் கலீல் கிப்ரான். நம்ம மூலமாக வந்திருக்காங்க, ஆனால் அவங்க நம்முடைய குழந்தைகள் கிடையாது, கடவுளின் குழந்தைகள். கடவுளின் குழந்தைகளை கடவுள் காப்பாற்றுவார். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை காப்பாற்றும். அதுதான் நியதி. இது நீங்கள் தாய் பறவை ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் வளர்க்க முடியும் இல்லையா? உணவை எடுத்து வாயில் ஊட்டும். அதுக்கப்புறம் வளர்ந்த பின்னாடி என்ன ஆகும்னா அது தானாக தான் உணவு தேடும். நாளைக்கு என்ன பண்ணும், நாளான்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய கவலைகள், மனிதர்களுடைய கவலைகள். நம்மளுடைய பெற்றோர்களுடைய கவலைகளுக்கு என்றைக்காவது ஒரு டெட்லைன் இருந்திருக்கா பாருங்கள். இதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்போம்பான்னு பெற்றோர்னாலே கவலைப்படுறது தான். அதனால தான் நான் சொல்லுவேன், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லும்பாங்க. ஏன் சொல்கிறாங்க? முதல்ல என்ன பண்ணுறது, படிச்சுட்டா போதுங்க, இவன் படித்து இந்த 10th தாண்டினா நான் நிம்மதியாகிடுவேன். நிம்மதியாகுமா மனசு? 10th முடிஞ்சோம், 10th பரவாயில்லைங்க, +2ங்க, +2 எல்லாம் தாண்டுற வரைக்கும் இங்கே வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க. அதுதாங்க +2 முடித்தோன்னு நிம்மதி வருமா? வராது. நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணுங்க, காலேஜ் கிடைச்சி விட்டுருவோமா? அவனுக்கு கேம்பஸ் கிடைக்கணுங்க, வேலை கிடைக்கணுங்க, வேலை கிடைச்சா நிம்மதியாகிடுமா? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க, மனசு நிம்மதி அடையுமா? இல்லைங்க, வரவன் நல்லா இருக்கணும், அவங்களோட குழந்தைங்க நல்லா இருக்கணும். இது கடைசியில் பார்த்திங்கன்னா பேர குழந்தைகள் கல்யாணம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய ஆசைகளும் கவலைகளும் நீண்டு கொண்டே போகும். இதுதான் மனித பிறப்பு. பெற்றோர்கள் என்கிற நிலை கவலைப்படுதல் அப்படி இந்த அக்கறையை கவலையாக மாற்றுறாங்க. அப்போ என்னமோ நம்ம மட்டுமே இதை தன்னிச்சையாக எடுத்துகிட்டு போகிறோமோ
அப்படின்னு தன்னை பற்றி ஒரு தவறான எண்ணம் வச்சுக்கிறாங்க. நடக்கிற பல விஷயங்கள் பல பேர்னால் கிடைக்குது, இயற்கையினால் கிடைக்குது, இறைமையினால் கிடைக்குது, சொந்த உழைப்பினால் கிடைக்குது. பெற்றோர்களின் வேலை என்ன அப்படிங்கிறது, பெற்றோர்களின் கடமைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இப்போது நம்ம மட்டுமே வழிநடத்தலை, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முன்மாதிரியாக இருப்பதும் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு முடிவையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு இறங்குறப்போ நீங்கள் தவறுகள் செய்ய ஆரம்பிப்பீங்க. 2 பேரில் ஒரு பெற்றோர் எல்லா காலத்துலேயும் ஆதிக்கமாக இருப்பாங்க. சில வீடுகளில் அப்பா, பல வீடுகளில் அம்மானு வச்சுக்கலாம். என்ன ஆதிக்கம்னா, அவங்க சொல்கிறத குழந்தைங்க அப்படியே கேட்கணும், அவங்க நினைக்கிறது நடக்கணும், அது ஒன்று தான் சரி, அது ஒன்று தான் அவங்களுக்கு நல்லது செய்யும். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, புண்படுத்துதல் பண்படுத்துதலை நினச்சி புண்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. அதாவது உன்னோட இதுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செய்கிற விஷயங்கள் குழந்தைகளுக்கு எதிர்மறையான விஷயங்களாக போய் சேருது. பல நேரங்களில் சொல்கிற விதங்கள் இருக்குது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு இதுவும் கவனமும் ரொம்ப சிறுத்து போயிடுச்சு. நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்து அறிவுரையை சொன்னால் கேட்க மாட்டாங்க. மணிக்கணக்காக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பையனோ பெண்ணோ சொல்லுவாங்க, சரி சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் வேலை அதுக்கு முடிச்சுட்டு வரட்டுமா அப்படிம்பாங்க. அப்பா அம்மாக்கள் முன்ன மாதிரியெல்லாம் அறிவுரையை சொல்ல மாட்டாங்க. யோசித்து பார்த்தீங்கன்னா, பழைய தலைமுறை இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களின் பெற்றோர்கள் இந்த அளவுக்கு அறிவுரை பண்ணது கிடையாது. ஆனால் வாழ்ந்து காட்டியிருப்பார்கள். இல்லது இவ்வளவுதான் வரைமுறை, நல்லதோ கெட்டதோ இதுதான்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை என்னன்னு கேட்டால், அதிகமாக படித்து, அதிகமாக தெரிந்து, அதிகமாக வெளியிலிருந்து செய்தி வந்து, பத்திரிகைகள்லாம் படித்து, பேசுகிறது எல்லாம் கேட்டு, அக்கம் பக்கம் பண்ணுறது எல்லாத்தையும் அத்தனையும் பிள்ளைகள் மேலே திணிக்க பார்க்குறாங்க. ஒரு சாப்பிட்டா இன்றைக்கி சமைக்கிறப்போ அவங்க என்னென்ன சாப்பிட்றப்ப என்ன பண்ணுறாங்க, இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இது சாப்பிட்டா அது கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் எடுக்கிற மைக்ரோபயாலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைகளுக்கு உணவு மேலே எப்படி வரும் அக்கறை? நமக்கு தெரிஞ்சதை பூரா அவங்கள திணித்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் அவங்க மேலே கொட்டிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நினைப்பு பிள்ளைகளை உங்கள்கிட்ட தள்ளி போக வைக்கும். உங்கள்கிட்ட தள்ளி போவதற்கு பல காரணங்கள் உங்கள்கிட்டயே இருக்குது. புறக்காரணங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. எக்கச்சக்கமான கவர்ச்சிகள் வெளியில் இருக்குது. அப்போது ஒரு பக்கமாக நம்ம ஓயாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ நச்சிக்கிட்டே இருக்கிறப்போ பெற்றோர்களை விட்டு வளர்ந்த குழந்தைகள் முதல்ல வெளியில் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அம்மா பேச ஆரம்பித்தாலே இப்படி தான், அப்பா பேசினாலே அட்வைஸ் தான், கொஞ்சம் நேரம் தாங்கிக்கலாம், அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல. இன்றைக்கு குழந்தைகிட்ட போய் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆச்சுன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்களோ அதை கொஞ்சம் கூட பிசகாமல், கொஞ்சம் கூட மாறாமல் உடல் மொழியோடு இன்றைக்கு பிள்ளைகள் பழித்து காட்டுவார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கமான விஷயமாக போயிடுச்சு. பெற்றோர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது.